ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. தமிழக பாஜகவில் மறுபடியும் அண்ணாமலை என்ட்ரி கொடுக்க போறாரு. தமிழக பாஜக தலைமையில் மாற்றம் வரப்போதா அப்படிங்கிற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? நயினார் நாகேந்திரன் வர்சஸ் அண்ணாமலை, இதை டெல்லி மேலிடம் எப்படி கையாள போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோட தமிழக பாஜக தலைமையில மாற்றம் செய்யப்படுது. தமிழக பாஜக தலைவரா யார் நியமனம் செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த நிலையில IPS அதிகாரியாக இருந்து அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாஜகவில் தன்னை இணைத்து கொண்ட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பொறுப்பான தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்பை டெல்லி மேலிடம் கொடுக்குது. ஒரு இளம் தலைவர் IPS அதிகாரியா இருந்திருக்காரு. தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில சேர்ந்த உடனே அவருக்கு தலைமை பொறுப்பை டெல்லி மேலிடம் கொடுத்திருக்கு. அப்படிங்கும் போது அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அண்ணாமலையும் கொஞ்சம் வேகமாவே செயல்பட ஆரம்பிச்சாரு. தினம் பிரஸ் மீட் பண்றது, ஆளுங்கட்சியை கடுமையா விமர்சனம் பண்றது, சோசியல் மீடியாவில அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிறது, இப்படியான ஒரு ஊடக வெளிச்சம் அண்ணாமலை மேல, தமிழக பாஜக மேல எப்போதும் இருந்துகிட்டே இருந்தது. சோசியல் மீடியாவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தனியா தெரிய ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அண்ணாமலை வளராரா, தமிழக பாஜக வளர்ச்சி அடைகிறா அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்பட்டு வந்தது. எது எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, இது எல்லாத்துலயும் அதிமுகவை காட்டிலும் ஒரு படி மேல நம்ம வேகம் காட்டணும் அப்படின்னு சொல்லி களத்துல ரொம்ப ஸ்பீடா வேலை செய்ய தொடங்கினார் அண்ணாமலை. அதே போல திமுகவும் அதிமுக மீதான விமர்சனங்களை காட்டிலும் தமிழக பாஜக மேல அதிகமான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினாங்க. குறிப்பா அண்ணாமலை மேல விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினாங்க. அண்ணாமலை வர்சஸ் திமுக அமைச்சர்கள் முதல்ல சோசியல் மீடியாவில் அதிகமா பார்க்க முடிஞ்சது. தினம் ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் அண்ணாமலை குறித்த செய்திகள் வர தொடங்குறது தலைப்புச் செய்தியானார். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அண்ணாமலையோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தது. அவரே சொல்லியிருக்காரு, என்னோட அரசியல் கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால பாஜக தொண்டர்களுக்கு ஒரு வித உற்சாகம் இருந்தது. ஏற்கனவே இருந்த தமிழக பாஜக தலைவர்களை காட்டிலும் இவர் ரொம்ப ஸ்பீடா இருக்காரு, அதிமுகவை விட எதிர்கட்சியை விடவே ரொம்ப ஸ்பீடா செயல்பட தொடங்குறாரு, இப்படியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. எனவே அண்ணாமலை ஒரு கட்டத்துல திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிறத வாய்ப்பு வரும்போதெல்லாம் பதிவு செஞ்சாரு. இது ஒரு விதத்துல அதிமுகவுக்கு நெருடலாவே இருந்தது. ஏன்னா அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு அப்படிங்கும் போது திமுக வர்சஸ் அதிமுக என்பதை தாண்டி திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கறத அண்ணாமலை எப்படி பேசலாம் அப்படிங்கிற விமர்சனங்களையும் அதிமுக ஆதரவாளர்கள் முன்வைக்க தொடங்குறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவோட வளர்ச்சி என்னங்கிறத காட்டணும். அப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி இருந்தா, குறிப்பா அதிமுகவோட கூட்டணி இருந்தா நம்மளோட வளர்ச்சி என்ன, நம்மளோட வாக்கு வங்கி என்னங்கிறது தெரியாது. அப்ப நம்ம தனித்து களம் காணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அதனாலதான் அதிமுகவுக்கும் அவருக்கும் ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இல்லாம இருந்தது. இந்த நிலையில திமுகவை எப்பெல்லாம் நேரடியா விமர்சனம் பண்றாரோ, வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதிமுகவையும் மறைமுகமா அண்ணாமலை விமர்சனம் பண்ண தொடங்கினார். இதுக்கு அதிமுகவினரும் மறைமுகமா பதிலடி கொடுத்தாங்க. திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியலை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டு பிரஸ் மீட் பண்ணும்போது இது முதற்கட்டம் தான். இனி அடுத்த கட்டமா தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட கட்சிகளோட ஊழல் பட்டியலை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அப்ப அவர் அதிமுகவையும் தாக்கி பேசுறாரு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்பட்ட நிலையில அதிமுகவினரும் அண்ணாமலைக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல திமுக வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது அதிமுக வர்சஸ் அண்ணாமலையா மாறினது. ஜெயலலிதா பற்றி அண்ணாமலையோட விமர்சனம், எம்ஜிஆர் அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது, அண்ணா பற்றி அண்ணாமலை விமர்சனம் பண்ண தொடங்கியது, இது எல்லாமே அண்ணாமலை வர்சஸ் அதிமுக மோதல் உருவாக காரணமா இருந்தது. எனவே கூட்டணி எப்ப வேணாலும் உடையலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் கிளம்பின நிலையில பாஜகவோட இனி கூட்டணி கிடையாது, வரக்கூடிய காலங்களிலையும் நாங்க அவங்களோட கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி முறிவை செய்தியாளர்கள் மத்தியில அறிவிக்கிறார். அதிமுக தொண்டர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கும் அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்விக்கும் முக்கிய காரணம் பாஜகவோட கூட்டணி அமைத்ததான். பாஜக நம்மளோட கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற வாதத்தை அதிமுக தொண்டர்கள் முன் வச்சாங்க. அதே சமயம் அண்ணாமலை ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இனிமே தனித்து இயங்குறதா நல்லது, திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பதை விட தனித்து களமிறங்கும் போதுதான் நம்மளோட வாக்கு வங்கி என்ன, நம்மளோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது தெரியும். அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அதனால நம்ம இனிமேலும் அதிமுகவோட பயணம் செய்யறது சரியா இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கிறது நமக்கு சாதகமான ஒண்ணுதான் அப்படிங்கறத பாஜக தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு 4 முனை போட்டியை சந்திச்சது. பாஜக தங்களோட தலைமையில கூட்டணி அமைச்சாங்க. முக்கியமா 2021 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் அதிமுக கூட்டணி அமைத்தார்களோ அவங்க எல்லாரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. அந்த தேர்தலை பரப்புரை பண்ணும்போது மேடைக்கு மேடை அண்ணாமலை சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த தேர்தலில் ஏறக்குறைய 20 எம்பிக்கள் கிடைப்பாங்க, இங்க கிடைக்கக்கூடிய எம்பிக்கள் நிச்சயமா அமைச்சர்கள் ஆவாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு மேடைகளையும் அண்ணாமலை பதிவு பண்ணாரு. ஆனா அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிடுறதுனால இது திமுகவுக்கு தான் சாதகம் அப்படின்னு பார்க்கப்பட்டது.
தேர்தல் முடிவுகளும் அப்படிதான் வந்தது. 40க்கு 40 திமுகவுக்கு கிடைச்சது. அதிமுக பாஜகவுக்கு படுதோல்வி. இந்த படுதோல்விக்கு முக்கியமான காரணம் கூட்டணி முறிவு தான். இவங்க கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு சில தொகுதிகளில் திமுக பந்தாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு யார் காரணம் அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமா பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில சீனியர்களும் அதிமுகவினரும் முன்வைத்த ஒரு காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை அதிமுக கூட இணக்கமா இல்ல அப்படிங்கிற காரணத்தை முன்வைக்க தொடங்குறாங்க. ஆனா அண்ணாமலை ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல கொங்கு மண்டலத்துல ஒரு சில பகுதிகளில் அதிமுகவை காட்டிலுமே பாஜக அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 11 தொகுதிகளில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. எனவே அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் தமிழக பாஜகவில் இப்படியான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது அப்படிங்கிற கருத்துக்களை அவங்க முன் வச்சாங்க. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தேவை அப்படிங்கிறது பாஜகவுக்கும் இருந்தது, அதிமுகவுக்கும் இருந்தது. மறுபடியும் 2 பேரும் கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டணி பேசுவதற்கு அண்ணாமலை இடையூறா இருப்பாரு அப்படிங்கிறது அதிமுக ஒரு எண்ணமா இருந்தது அப்படிங்கிறதுனாலையும் அதிமுக தலைவர்கள் அமித்ஷா கிட்ட தங்களோட அதிருப்தியை சொன்னதுனாலையும் தான் தமிழக பாஜகவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அண்ணாமலைக்கு பதிலா நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவரா நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் அவர் அதிமுகவோட இணக்கமா இருப்பாரு. அதிமுகவில் இருந்தவர் அதற்கு பிறகுதான் பாஜகவில் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. எனவே எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர்களோடும் நயினார் நாகேந்திரன் இணக்கமா போவார் அப்படிங்கிறதுனாலதான் பாஜக அவரை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரானதுக்கு பிறகு அண்ணாமலை ஆதரவாளர்கள் மறைமுகமா சோசியல் மீடியாவில் அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த அதிருப்தி நயினார் நாகேந்திரனுக்கு இருந்ததா சொல்லப்பட்டது. நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்களும் அண்ணாமலை மேல விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் வர்சஸ் அண்ணாமலை மோதல் இருக்கு. நயினார் நாகேந்திரன் தலைமை தாங்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலை போறது கிடையாது. அண்ணாமலை போஸ்டரையும் அங்க பார்க்க முடியறது இல்ல. அதனால அண்ணாமலை தனியா ஒரு அரசியல் பண்றாரு, நயினார் நாகேந்திரன் தனியா போறாரு அப்படிங்கறதுனால தமிழக பாஜக நிச்சயமா 2 பேருக்கும் இடையில மோதல் போக்கு இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வர ஆரம்பிச்சது. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நான் தலைவரா இருந்தாலும் அண்ணாமலை தனியா அறிவிப்புகளை வெளியிடுறாரு, அவர் தனியா பிரஸ் மீட் பண்றாரு, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படிங்கிற அதிருப்திய அவர் டெல்லி மேலிடத்திட்ட முன்வச்சதா சொல்லப்பட்டது. இந்த நிலையில அண்ணாமலைக்கு சேலத்துல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க. அதே போல நெல்லையில அண்ணாமலை நற்பணி மன்றத்துக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை இமிடியேட்டா தடை போட்டாலும் கூட அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினது. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து பாஜகவில் தான் இருப்பேன், பாஜகவில் என்னுடைய சேவை தொடரும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டே வந்தார். இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தமிழக பாஜக தலைமையில மாற்றம் நடக்க போது மறுபடியும் அண்ணாமலை என்ட்ரியாக போறாரு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகள்ல டெல்லி பாஜகவுக்கு அவ்வளவா திருப்தி இல்ல. இவர் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் ரொம்ப அமைதியா இருக்காரு. அவருடைய மென்மையான போக்கு அப்படிங்கிறது தமிழக பாஜகவோட வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவாது அப்படிங்கிற எண்ணம் டெல்லி பாஜகவுக்கு இருக்கிறதுனால தமிழக பாஜக தலைமையில மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் கசிய ஆரம்பிச்சது. ஆனா நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயம் தானே தவிர டெல்லி பாஜக நயினார் நாகேந்திரன் தலைமை மேல திருப்தியா தான் இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதமே இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் தலைமை மாற்றம் அப்படிங்கறத டெல்லி மேலிடம் முடிவு செய்யாது. டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமா போகணும் அப்படிங்கறத அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கறதுனால நயினார் நாகேந்திரன் தலைமைக்கு எந்த பாதிப்பும் வராது. அண்ணாமலைக்கு சென்ட்ரல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம், பரப்புரையில அவரை கவனம் செலுத்த சொல்லி டெல்லி மேலிடம் அவருக்கு ஆலோசனை வழங்கலாமே தவிர தலைமை மாற்றத்திற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கறத நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் வர்சஸ் அண்ணாமலை மோதலை டெல்லி மேலிடம் எப்படி கையாள போகுது, இவர்களுடைய மோதல் தேர்தல் காலத்துல எதிரொலிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.